டேய் யாரடா அலாரம் வச்சது? காலையில தூங்கவே விட மாட்டீங்களாடா? டேய் அது நீ வச்ச அலாரம் தான்டா. நானே அலாரம் வைக்கலையே. நேத்து நீ தான்டா காலையில வெள்ளனே எந்திரிச்சு படிக்கணும்னு சொன்ன. அதுக்கு நீ தான்டா அலாரம் வச்சிருக்க. படிக்கணும்னு சொன்னேன்டா. ஆனா நான் அலாரம் வைக்கல. உனக்கு நல்ல உதவிழுக போது பாரு. உன்னால உன் அலாரத்தை கேட்டு நாங்கெல்லாம் முழிச்சிட்டோம். ஆனா உனக்கு தூங்க முடியலன்னு வருத்தமா இருக்கோ? யாராச்சும் இருக்கீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? டேய் தூக்கத்திலே பிரேக்ஃபாஸ்ட் செய்துட்டு இருக்க. முதல்ல எந்திரிச்சு போய் பல்ல விளக்குடா. என்னடா அது இந்த இட்லியை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்க? அதுல இருக்கு அந்த பெரிய இட்லி எனக்கு தான் வேணும். நான் தான் பெரியவன். ஃபர்ஸ்ட் எனக்கு தான் தரணும். இல்ல இல்ல அந்த இட்லி எனக்கு தான் வேணும். டேய் எடுக்காதடா. அது எனக்கு தான் சொல்லிட்டேன். எடுக்காத வச்சிரு. நீ சொல்லிட்டே இருக்க. அவன் எடுத்து வாயிலே வச்சிட்டான். ரெண்டு கலர் மண்டையனோட நமக்கு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. ச்சே ஒரு சொல்றது கூட கேக்குறானே இல்ல. பாட்டி பாட்டி இவங்க எல்லாரும் சண்டை போடுறாங்க. வாங்க. சாப்பிடும்போதும் சண்டையா? சண்டை போடாம உங்களால சாப்பிடவே முடியாதா? நானும் உங்க ஆத்தா கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த இட்லி சட்டியை மாத்திடின்னு சொன்னா கேட்காளா? தினமும் காலையில இந்த வீடே போர்க்களம் ஆகுது. எதையும் கண்டுக்கிறாலும் இல்ல. ஏ கிழவி எங்க அம்மையை ஏசலைன்னா உனக்கு தூக்கமே வராதே. வாடாப்பா வா. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? இவங்க நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிற. சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்ல அப்படித்தான் இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க பெரிய ஆளுங்க சண்டை போட்டுக்க கூடாது. எங்க கிட்ட சொல்றதோட முடிச்சுக்கணும். எங்க அம்மாவை ஏசலையே பாத்துக்கோங்க. முழுசா தரையில இருந்து 3 அடி கூட வளரல. உனக்கெல்லாம் வாய கேளு வாய. ஏடி சத்யா வா நம்ம போய் டிவி பார்க்கலாம். ஏடி நான் கார்ட்டூன் தான் பார்க்க போறேன். டிவி பார்க்கணும்னு கூப்பிடுறது நான் குக்கிங் ஷோ தான் பார்க்க போறேன். அதனால அதுதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கணும். ரொம்ப சௌரியா. நான் கிரிக்கெட் தான் பார்க்க போறேன். தேவையில்லாம என்கிட்ட வம்பு வர கூடாது சொல்லிட்டேன். ஆக மொத்தத்துல யாருமே டிவி பார்க்க போறது இல்ல. ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு பேசிட்டு தானே இருக்கீங்க. நான் ரிமோட் எடுத்துட்டு போறேன். டேய் ரிமோட்ட குடுறா. அதுக்கு தான் நீங்க வந்து நின்னு பேசிட்டு இருக்க டிவி பார்க்கறதுக்கு. முடியாது முடிஞ்சா வாங்கி பார். உன்னால தான்டா நாங்க பார்க்கறது கெட்டு போச்சு. போய் அவன்ட போய் ஒழுங்கு மரியாதை ரிமோட் வாங்கிட்டு வா. வா ரெண்டு பேரும் உட்கார்ந்திருப்பீங்க. உங்களுக்கு நான் ரிமோட் வாங்கிட்டு தரணுமா? ஒழுங்கு மரியாதை என் கூட வந்து ரிமோட்ட நீங்களே சேர்ந்து வாங்குங்கடி. ஏடி இவ்வளவு நேரம் டைம் டேபிள்ல சண்டை போட்டீங்க. அது பத்தாதாடி இப்போ வந்து டிவி பார்க்கறதுக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. தொட்டதுக்கெல்லாம் சண்டை தான போடுவீங்க. ரிமோட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிழவிக்கு இருக்கு. இந்த கிழவி எங்க போனாலும் பின்னாடியே வந்து சண்டை போடுறதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம சத்தம் பண்ணா தூக்கமே வராது போல. அம்மா வாங்கம்மா. எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து? 10 நாள் இருக்கிறேன்னு சொன்னீங்க. 2 நாள்ல வந்துட்டீங்க. ஆமாண்டா வந்ததுல இருந்து ஒரே சண்டை. இந்த பிள்ளை காடுக எங்க ஒருத்தையும் காணோம். உன் தங்கச்சியும் காணோம். பொண்டாட்டியை காணோம். எல்லாம் எங்க போயிட்டாளுங்க? வீட்டுக்குள்ள பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்காளுங்க. சண்டை அப்படி போட்டுட்டு இருக்குங்க. அம்மா பிள்ளைங்க லீவுல இருக்காங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டாலும் அவளுக்கு எல்லாம் ஒத்துமையா தரமா விளையாடிட்டு இருக்குங்க. அதை போய் நம்ம பெருசுப்படுத்தக்கூடாதுமா. அதுகளுக்குள்ள சண்டை போட்டு அதுகளே சமாதானம் ஆயிக்குங்க. நம்ம போய் கேட்டோம்னா தான் அதுகளுக்கு சண்டைனே தெரியும். அது வரைக்கும் அதுக்கு சண்டைன்னு நினைச்சு போடுறது இல்லம்மா. இது கூட தெரியாதாம்மா? என்னம்மா நீங்க? ஆமாண்டா எது சொன்னாலும் ஏதாவது ஒண்ணு பேசி என் வாயை அடைச்சிடு. இப்ப சரி உன் பொண்டாட்டி எங்க காணோம்? அம்மா ரேஷனுக்கு போயிருக்காமா. வந்துருவா இப்போ. அத்தை எப்பத்த ஊர்ல இருந்து வந்தீங்க? அம்மா என்னம்மா சொல்லாமலே வந்திருக்கீங்க? சொல்லிருந்தா அண்ணன் வந்து கூப்பிட்டு வந்திருக்கல. ஏமா நீயா வந்த? ஆமாடி நான் சொல்லி என்னை கூப்பிட வர்றது இப்ப குறைச்சல். பிள்ளைகளை தனியா விட்டுட்டு எங்கடி போனீங்க? எல்லாம் சண்டை போட்டு நாறிட்டு இருக்குதுங்க. காலையில இருந்து ஒரே சண்டை. இவ்வளவு நேரம் ஆச்சு. இம்புட்டு நேரம் நீங்க வெளியே போயிட்டு வந்தீங்க? அத்தை ரேஷன் கடைக்கு போயிருந்தோம். ரேஷன்ல கூட்டமா இருந்துச்சு. பொருள் எல்லாம் வாங்கி தூக்க முடியாம அங்க வச்சுட்டு வந்திருக்கோம். இவர் வந்தானே போக சொல்லலாம்னு பார்த்தோம். இவரும் வந்துட்டாரு. என்னங்க இன்னைக்கு நீங்களும் சீக்கிரம் வந்திருக்கீங்க?